எடுத்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் பக்கம் போகிறோம். ஓகேவா? ஸோ என் வீடு இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி போகிறோம் ஆப்போசிட். அதானே ஈஸ்ட்டு. இப்போ நம்மளோட பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸில் அஸ்ஸாஃப் கிரிக்ஸ் எரிக் அந்த ப்ராடக்ட் அடிச்சுட்டு நம்ம இப்போது கிளம்பலாம். வெளியே போகும்போது மணந்துக்கிட்டே இருக்கணும். عاشق بقالي سنين ولا غيرك في بالي حبيبي 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 يا نور العين. ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் ஆச்சு உங்களை பார்த்து. 1 வீக்காக உங்களை பார்க்க முடியல, வீடியோவும் சரியாக போடல. ஏசி போட்டுக்கலாம், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏசி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அந்த கேஸை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நல்லபடியாக முடிஞ்சு, குர்பானிலாம் கொடுத்தாச்சு, எல்லாம் பக்காவாக முடிஞ்சு சூப்பராக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்னடா வாரம் வாரம் வீடியோ போடுறான், டெய்லி வீடியோ போட மாட்டாங்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? வாரம் தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். அதாவது லீவ் டைமில் தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அப்போ தான் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஆஃபீஸ் டைமில் வந்துக்கிட்டு போய்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தானே நம்ம வீடியோ எடுக்க முடியும். ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து 5 கிலோமீட்டர்ஸ் சவுதி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஸோ இந்த பேஸஸில் நம்ம வந்து 5 கிலோமீட்டராக போயிட்டு அந்த 5 கிலோமீட்டரில் என்ன காஃபி ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். ஓகேவா? ஸோ ஏன் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்தேன் அப்படின்னா, அப்படியாவது நம்ம வந்து சவுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல. ஒரே இடத்துல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சரௌண்டிங்ஸ் தான். இப்போ இங்கே வீடு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இதை சுற்றி தான் நம்ம வந்து சுற்றி போயிட்டு வந்துட்டுருக்கோம். தவிர்த்து அதை தாண்டி நம்ம போனதில்லை. போனால் ஏர்போர்ட் போவோம், அவ்வளோதான். ஸோ சரி, இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் சவுதி என்னென்ன இருக்குது, எங்கெங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன கடை இருக்குது, என்னென்ன காஃபி ஷாப் இருக்குது, ஒன்று தெரிஞ்சிக்கலாம். காஃபி ஷாப் மட்டும் இல்லாமல் வேறு என்ன கடை இருக்குது போய் நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஒன்று பார்க்கலான்ட்டு. ஸோ நம்ம இப்போது ஈஸ்ட் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் போயிட்டு அந்த 5 கிலோமீட்டர் சுற்றியில் என்ன ஒரு காஃபி ஷாப்போ என்னவோ இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு காட்டின மாதிரி இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக 186 கிலோமீட்டர் இருக்குது பேலன்ஸு. ஸோ நம்ம இங்கேருந்து வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ராக் ஃபார் 5 கிலோமீட்டர்ஸ். எல்லா பிஸ்மில்லா. இது இந்த ஆடியோ சிஸ்டம் வேலை செய்ய போயிடுச்சு. நம்மளுடைய காரில் இந்த ஆடியோ சிஸ்டம் அப்பப்போ வீணாக போயிடும். அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் மெக்கானிக் ஷெட்டுக்கு போனால் அவன் வந்து எப்படியும் ஒரு 100 ரியால் கேட்பான். கரெக்டாக ஒரு 6 மாதம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ சிஸ்டம் வேலை செய்யாது. என்ன ஒன்றும் பண்ணுறதில்ல. அவங்க வண்டி வாங்கி எப்படியும் ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 2014 வாங்கினேன். 2016 வாங்கினேன். 2026 8 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 8 வருஷம் ஆச்சு. அப்படியே ஓடிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ ஆயில் மாத்திரை வேலை அது இப்படி தான் வரும். ஸோ நல்ல வண்டி, சூப்பர் வண்டி, மை தம்பியார் சிராட்டோ. நெக்ஸ்ட் வண்டி வாங்கணும் அப்படின்னா கியா கம்பெனியில் தான் போனேன். ஏன்னா கியா கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கியா அப்படி இல்லைனா நிசான், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கம்பெனி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கார் வாங்குற மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ, லெட்ஸ் ராக். பார்த்தீங்களா எப்படி வரான்? பார்த்தீங்களா பின்னாடி ஆள் வருதா வரலையா, வராங்களா, ஹார்ன் அடிக்கிறாங்களா? நம்ம வாட்டு போவோம். இடிச்சா இன்சூரன்ஸ். என்ன செய்யறது? எப்பா ஐயோ, தெர்மாக்கோல் கொஞ்சம் மிஸ் தான் கதநாட்டில் அடிச்சிருக்கோம். என்னன்னு தெரியல. சவுதியில் 2-3 நாளாக நல்லா காற்றடிக்குது. ஆமாம், பயங்கரமாக காற்றடிக்குது. அடிக்கிற காற்றுல ஆளே தூக்கிட்டு போயிடும் போல், அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ ரைட்டு போவேனா, ரைட்டு போனால் நம்ம வந்து உள்ளே சப்வேல இறங்க முடியாது. ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம வந்து உள்ளே இறங்கிடுவோம். உள்ளே இறங்கினா தான் சிக்னல் இல்லாமல் போகலாம். இல்லைன்னா சிக்னலில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தலைவலி, சரியான தலைவலியாக இருக்கும். சரி வராது. ஏர்லி மார்னிங் ஏர்போர்ட் வேறு போகணும். நம்ம இது வரைக்கும் ஏர்லி மார்னிங் டைமில் ஏர்போர்ட் போனதே கிடையாது.
ஒன்று போனால் நைட் டைமில் போவோம், இல்லைனா டே டைமில் போவோம். ஸோ ஏர்லி மார்னிங் போனது கிடையாது. ஸோ தம்பி ஊர்லேருந்து வராப்பில் பக்ரீத் லீவுக்காக போயிருந்தார். ஸோ அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நான் வந்து கீ ரைஸுங்கிறேன், தேங்காய் பால் சோறும் ஃபிஷ் கிரேவியும் வச்சேன். ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை. தேங்காய் பால் சோறுக்கு ஃபிஷ் கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த தேங்காய் பாலோட ஃபிஷ் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு காஃபி ஷாப்பும் கண்ணில் படலை. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, சப்போஸ் நம்ம 2 கிலோமீட்டரில் பத்தலை அப்படின்னா 7 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸில் பார்ப்போம். இது எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் வாங்க. என்ன அப்போது அதான் மேப் இருக்குல்ல, மேப் போட்டு போட வேண்டியதான் ரிட்டர்ன். என்ன அப்போது சரி, நம்ம மேப் போட்டு நம்ம ஏதாவது சந்தில் கிந்தில் போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு நம்ம காஃபி சாப்பிட்லாம். கூகுள் மேப்பை நம்பி சந்துக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் இது எங்கேயோ கொண்டு போய் விடுது. சரி, இதையே ஃபாலோ பண்ணி போவோம். பார்க்குறத பார்த்தா எல்லாம் ஒரே இடம் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரே வீடாகவே இருக்குது பாருங்கள். வா வா வா, சூப்பராக இருக்குல்ல. கிட்டத்தட்ட 5-6 வீடு ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரே பில்டர் போல். 5 கிலோமீட்டர் கரெக்டாக வந்துட்டோம். ஆனால் காஃபி எங்கே இருக்குன்னு தெரியல. சந்தில் போயிட்டுருக்கோம். ஸோ போனதுக்கப்புறம் தான் தெரியும். காஃபி ஷாப்பு மெயினில் தான் இருக்கோம். இப்போ நம்ம வந்து சந்திலேருந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு போகலாம். ஒரு வழியாக நம்ம 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் ஒரு காஃபி ஷாப்பு கண்டுபிடிச்சி இப்போ நம்ம அங்கே வந்து காஃபி ஷாப்பில் போகலாம். ஸ்பானிஷ் லாட்டி. என்ன காஃபி ஷாப்னா, காஃபி ஷாப் வந்து காஃபி அட்ரஸா போய் பார்ப்போம். ஓகே, அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு காஃபி ஷாப்புக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குன்னு அதுக்கு பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த காஃபி ஷாப்பில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, 5 கிலோமீட்டர் சொன்னோம். ஆனால் 8 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் நம்ம தேடி கண்டுபிடிச்ச கடை தான் இந்த காஃபி அட்ரஸ். எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் இன்னும் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. காஃபி அட்ரஸ் கம்மியாக தான் இருக்குது. 14 ரியால் தான் கொடுத்துருக்காங்க. வியூ நம்ம வந்து காஃபி டேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த கடையில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸ்பானிஷ் லாட்டி 13 ரூபா தான் ஒவ்வொரு கடையில். அந்த கடையில் நோவா கடையில் 16 ரூபா, வால்நட்டில் 17 ரூபா, ஸ்டார் பாக்ஸில் 22 ரூபா மீடியம் சைஸு. இது மீடியம் சைஸு 13 ரியால் தான். நல்லா இருக்கு. கொஞ்சம் சுகர் போடணும். சூப்பர். சவுதியை பொறுத்த வரைக்கும் சுகரும் ஸ்பைசியும் கம்மியாக சாப்பிடுவாங்க போல. நம்ம தான் தேவைப்பட்டால் போட்டுக்குவோம். நமக்கு அப்படி இல்லை. ஸ்பைசியும் சரி, சுகரும் சரி. சுகரை விட ஸ்பைசி தான் அதிகமாக பிடிக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. ஓகே ஹபிபீஸ், ஒரு வழியாக 13 ரியாலுக்கு வாங்கின காஃபி அட்ரஸில் ஸ்பானிஷ் லாட்டியை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வர்சஸ் நெதர்லாண்டு மேட்ச் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். வெளியே உட்காந்துருக்கலாமோ, ஏன்னா நான் வந்து வெயில் ரொம்ப அனலாக இருக்கிறதுனால தான் மேலே போனேன். மேலே கொஞ்சம் கூலர்லாம் வச்சுருந்தாங்க. சரி, இங்கே உட்காந்து ரொம்ப அனலாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வியூ அதை விட சூப்பராக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மதியானம் வச்ச ஃபிஷ் கிரேவி அண்டு தேங்காய் பால் சோறு வச்சேன். ஃபிஷ் கிரேவி மட்டும் நம்ம வந்து அன்னைக்கு வச்சு சாப்பிட்டதை விட அடுத்த நாளோ அன்றைக்கி நைட் வச்சா செமையாக இருக்கும். இது தேங்காய் பால் சோறு கொஞ்சம் எண்ணெய் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எண்ணெய் ஆகிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன செய்யுது, வாங்க சாப்பிட்லாம். யாரெல்லாம் தேங்காய் பாலுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். மேட்ச் போட்டாச்சு. ஹாலண்ட் வர்சஸ் ஃப்ரான்ஸ். இந்த ஃப்ரெஞ்சு டீம் பேர் மட்டும் நம்ம வாயிலே நுழையாது. எம்பாப்பே. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமு நான் இவ்வளோ காலையில் நான் வீடியோ எடுத்ததே கிடையாது. நான் சொன்னேன், ஏர்போர்ட் போகிறதுக்காக நான் வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்கேன். மணி இப்போ கரெக்டாக 4 ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி போகணும்.
பஹ்ரைன் வந்துட்டாராம். பஹ்ரைன் வந்துட்டு இன்னொரு அரை மணி நேரத்தில் 5 மணிக்கு ஃப்ளைட் லேண்டு. இப்போது விடிய காலில் நான் இவ்வளோ சீக்கிரமாலாம் சத்தியமாக எந்திரிச்சு வீடியோ எடுத்தது கிடையாது. தூக்கத்தில் எந்திரிச்சு இன்றைக்கி எடுக்க வேண்டிய நிலமை, அதனால் எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஜர் தொழுதுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். ஓகே, அங்கே போவோம். அது வந்து தூக்க கலக்கத்தை அப்புறம் இந்த கலக்கத்தோட நான் வண்டியை ஓட்டினேன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு அப்புறம் போகலாம். ஓகே, நல்லபடியாக தொழுது ஃப்ரெஷ் ஆகிட்டோம். கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம வண்டியில் போகும்போது போகிற வழியில் ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். மணி இப்போ கரெக்டாக 4:15 ஆச்சு. எப்படியும் அங்கே போகிறதுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகும். ஸோ 5 o'clockங்கிறதுனால கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணால் வெளியே வந்துடும். போல் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. நம்ம வந்து இயர்லி மார்னிங் சவுதியை, அதாவது அந்த ஏர்போர்ட் ரோட்டை இது வரைக்கும் போனதில்லை, எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. இயர்லி மார்னிங் சவுதி அரேபியா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இருக்கு பாருங்கள் சவுதி அரேபியா இயர்லி மார்னிங்கில். யாருமே இல்லை, எல்லாரும் தூங்குறாங்க. ஜிலோன்னு இருக்கு. யாருமே இல்லாத ரோட்டில் நம்ம மட்டும் போயிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். மணி கரெக்டாக இப்போது 4:30 ஆகுது. கரெக்டாக போய் சேர்ந்துடலாம் 5 மணிக்கெலாம். 5 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம்னா அவர் வந்துடும் போல். யாருமே இல்லை, சத்தியமாக யாருமே இல்லை. எல்லாரும் தூங்குறாங்க. நம்ம மட்டும் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. இந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி சுற்றுறதுக்கு கூட ஒரு விதமான அனுபவம் தான். என்ன ஒன்று, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் வண்டி. ஏன்னா ரொம்ப காலியாக இருக்கா. ஸோ சர்ன்னு வருவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஓட்டணும் பார்த்து. அதுவும் இல்லாமல் நம்ம தூக்க கலக்கத்தில் வேற இருக்கிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்டு போகணும். ரொம்பவும் ஸ்பீடு இல்லாமல், ரொம்பவும் பொறுமையும் இல்லாமல், இந்த மாதிரி சந்தை டேர்னிங்லலாம் பார்த்து ஓட்டிகிட்டு போகணும். ஸோ ஓகே, வாங்க நம்ம இப்போ சர்ன்னு ஏர்போர்ட் போகலாம். நம்ம ஜஸ்ட் கரெக்டாக சுல்தானை கூப்பிடலான்னு பார்த்தேன். அவர் இப்போ தூங்கிட்டு இருப்பா போல. சரி, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், நம்மக்கிட்ட தான் கார் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். மெயின் ரோட்லேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பாவம் ஸ்வீப்பர். இப்போது ஏதாவது ஒரு காஃபி கடை இருந்தால் பார்ப்போம். காஃபி வாங்கிட்டு போனால் தான் நம்ம ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டிலேருந்து குர்பானி கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அந்த குர்பானி வாங்கணும். காலியாக இருக்கிற ரோட்டில் நமக்கு வந்து ஸ்பீடாக தான் போக தோணுது. என்ன செய்யறது, அது போகலாமா வேணாமான்னு பயமாக வேற இருக்குது. ஆனால் சத்தியமாக போகக்கூடாது. வண்டி புதுசாக ஓட்டி கற்றுக்கிறவங்க எல்லாம் இந்த டைமில் தான் கற்றுக்குவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்து உஷாராக ஓட்டணும். இந்த ட்ரக் எல்லாம் இப்போ தான் போவோம். நான் வழக்கமாக வர ரோட்டை வந்து பிளாக் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ரூட்டு சுற்றி விட்டாங்க. ஸோ எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் மேப் போட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஏர்போர்ட் கிட்ட வந்து வேணால் நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு ரூட்டே சத்தியமாக தெரியல. ஏன்னா அந்த பக்கம் சுற்றி விட்டாங்க. நம்ம எப்போதுமே நம்ம அந்த ரூட்டில் தான் வருவோம், பழக்கப்பட்ட ரூட்டு. இது எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றி வரதுனால எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நான் வந்து தெளிவாயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃபைன், நம்ம இப்போ ஏர்போர்ட் வந்துட்டோம். வழி தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஏர்போர்ட். அதாவது ஏர்போர்ட் கிட்ட போயிட்டுருக்கோம். அந்த வழியை விட்டதுனால இந்த கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து போயிடலாம். கரெக்டாக மணி 4:45, இன்னும் 1/4 மணி நேரம் தான். போயிட்டு நம்ம வர பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம். இங்கே ஒரு பார்க்கிங் இருக்கும், டெம்பரரி பார்க்கிங். அது தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட இன்னும் ஃபோனும் வரல, தம்பியார்கிட்டேருந்து. டெம்பரரி ஃப்ரீ பார்க்கிங்கில் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ ஒரு வந்து ஒரு டன்கின் இருக்குல்ல, நம்மளுடைய ஃபேவரட் டன்கினில் ஒரு பிளாக் காஃபி ஒன்று வாங்கிட்டு அவர் வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பிக்கப் பண்ணுவோம். கொஞ்சம் பிளாக் காஃபி குடித்தா தான் நமக்கு கொஞ்சம் செட் ஆகும். இல்லைன்னா
ரிட்டன் நம்ம போனோம் அவ்வளோ தூரம். ஓகே, உள்ள டன்கின்ல இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எக்ஸ்ப்ரெஸ்ஸோ என்னென்ன காஃபி இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் ஆர்டர் பண்ணோம். பன்னு வேணுமான்னு கேட்டாங்க. பன்னுலாம் அந்த டைமில் காலங்காலத்தில் சாப்பிட முடியாது. அம்மா வந்து ஒரு டபுள் எக்ஸ்ப்ரெஸ்ஸோ ஒன்று வாங்கினோம். பிளாக் காஃபியை விட இது இன்னும் கொஞ்சம் காட்டாக இருக்கும். 10 ரூபா தான், அதே 10 ரூபா தான் இதுவும். இன்னும் கொஞ்சம் கப்பு சின்னதாக இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சாப்பிட்டு நம்ம சர்ன்னு போகலாம். ஓகே, எனக்கு இந்த பாலைவனத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த கோட் லைஃப் படம் தான் ஞாபகம் வருது. இறைவா இறைவா, அதெல்லாம் ரொம்ப அதை நினச்சாலே எனக்கு வந்து மனசுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இறைவா, வெளிநாட்டுக்கு எல்லாரும் நம்ம ஒரு கனவோடு வருவோம். ஆனால் வந்து அந்த கனவு இங்கே திசை திரும்பும் போது தான் மனசுலாம் ரொம்ப வலிக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் யாருக்கும் அது நடக்கக்கூடாது. இது ஒரு ஃப்ளைட்டு வருது, என்ன ஃப்ளைட்டு நமக்கு தெரியல. சரி, ஓகே, இந்த ஃப்ளைட் அப்படியே அந்த கப்பில் எடுத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு சர் நம்ம கிளம்புவோம். ஓகேவா? உதயசூரியன் வந்துவிட்டது. உதயசூரியன் 7 கோடி மக்கள்களின் ஒரே சூரியன், நம்ம உதயசூரியன். ஓகே, தம்பியாட்டு கால் வந்துடுச்சு. டெர்மினல் 2ல் இருக்கிறாராம். ஸோ இப்போ அவரை போயிட்டு நம்ம பிக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சார். ஓகே, ஓப்பா, ஒரு வழியா நல்லபடியாக வந்து சேர்ந்தாப்புல எல்லாம் முடிஞ்சு ஜாமெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. குர்பானி கறி கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ குர்பானி கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். ஊர்லேருந்து வந்து ஸ்நாக்ஸ் இதுதான். இது வந்து ரஸ்க்கு கொடுத்து விட்ருக்காங்க ஒய்ஃபு, மேரிகோல்டு, மாம்பழம், அப்புறம் வந்து பட்டர் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. குர்பானி கறி கொடுத்துட்ருக்காங்க. 3 பாக்கெட்டு முறையாக பேக் பண்ணி செம்மையாக கொடுத்துட்ருக்காங்க. ஆஹா, மசாலாலாம் தடவி சூப்பராக பக்காவாக கொடுத்துட்ருக்காங்களே. பெஸ்ட்டு. நமக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அப்படியே எடுத்து போட்டு பொரிச்சா சரியாயிடும். இறைவனோட ஒரு மாபெரும் ஒரு கிருபையால் சொந்த வீடு கட்டி ஃபஸ்ட் டைம் குர்பானி கொடுக்குறோம். வருஷம் கொடுக்கறதுக்கு இறைவன் தான் உதவி செய்யணும். இது வந்து ஒய்ஃப் நமக்கு குலாப்ஜான் கொடுத்து விட்டாங்க. எனக்கு இந்த ட்ரை குலாப்ஜான் ரொம்ப பிடிக்கும். இது எல்லா விதமான ஸ்நாக்ஸு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடை வைக்கலாம் போல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டான். முறுக்கு, காரா பூந்தி, அது என்னன்னு தெரியல, பிரித்து பார்த்தா தான் தெரியும். குர்பானி கறி, குலாப்ஜான், ஸ்நாக்ஸு, பட்டர் பிஸ்கெட்டு, மேரிகோல்டு, இப்படி பல விதமாக வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு மாதத்துக்கு அப்படியே ஊர்லேருந்து. ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு நேற்றுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். நேற்று காஃபி அட்ரஸ்லேருந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் போய் பிக்கப் பண்ணி ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த வீடியோ கண்டினியூ ஆகிருந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. நான் இதுக்கப்புறம் நான் தூங்கணும். என்னால் சத்தியமாக முடியவே முடியாது. நான் இதுக்கப்புறமா நான் தூங்காமல் நான் முடிச்சிட்டு இருந்து வேறு வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா கோழி சுருண்டுறோம். ஸோ வேண்டாம். ஸோ இதோட வீடியோ நம்ம எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் இதை விட ஒரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஆர் 7 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் போனோமா வெஸ்ட்டுக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருங்க. ஓகே, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். அதனால் நம்ம இங்கேருந்து அப்படி தூக்கி போட்டு படுக்கிறோம். பாய்.